ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வரமிளகாய் சிக்கன் தோசை செய்யலாம். இது டேஸ்ட்டு பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு வேற எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்ல. சட்னி, சாம்பார் எதுவும் சிக்கன் குழம்பு எதுவுமே தேவையில்ல. இதே போதும். அப்படியே சாப்பிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு, கடாயில நல்லெண்ணெய் ஆர் தேங்காய் அத ஊத்தி, எண்ணெய் காஞ்ச உடனேயும் வெங்காயம் போட்டு தாளிச்சு விடுங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கின பின்னாடி, இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. பார்த்துட்டு கடைசியா கூட போட்டுக்கலாம். இதையும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்ட பின்னாடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 6 காஞ்ச மிளகா விதைய நீக்கிட்டு, சின்ன சின்னதா இந்த மாரி கிள்ளி போட்டுக்குங்க. நாம இப்போ ஒரு 1/4 கிலோ சிக்கன் போடுறோம். 1/4 கிலோ சிக்கனுக்கு 6 காஞ்ச மிளகா போதும். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமா வேணும்னா, இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வதங்கி வந்தோன்னயும், இது கூட பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற சிக்கன சேர்த்துக்கலாம். இது பாருங்க எவ்வளோ சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன்னு. அந்த சைஸ்க்கு இருந்துச்சுன்னா, நம்ம தோசைக்கு போடுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருசா இருந்துச்சுன்னா, அது கூட வச்சு செய்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். சாப்பிட்றப்போ கஷ்டமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் எவ்வளோ பொடியா வெட்டி வாங்க முடியுமோ வாங்கிக்கங்க. இல்லைன்னா வீட்ல பொடி பொடியா வெட்டிக்கங்க. இது நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா திரண்டு வரணும் சிக்கன்னு. அப்பத்தான் நம்ம மசாலா போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டே மசாலா போடக்கூடாது. இது எந்த சிக்கனா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட்டு தாளிச்சு விட்ட பின்னாடி ஒரு 2 டூ 5 மினிட்ஸ் நல்லா திரண்டு வந்த பின்னாடி மசாலா போட்டீங்கன்னா, உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா, சிக்கன் கலர் மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ திரண்டு வந்துருச்சு ஆக்சுவலா. கலர் ஃபுல்லாவே மாறிடுச்சு. நம்ம போட்டதுக்கும் இப்போ கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இனி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், வீட்ல அரைச்ச கறி மசாலா ஒரு 1 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா சிக்கனோட வதங்கட்டும். நல்லா ஃபுல்லா சிக்கனோட மசாலாலாம் ஒட்டுற மாரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா சிக்கனோட நல்லா அப்ளை ஆகி அந்த மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு அந்த மசாலாவோட நம்ம ஃபர்ஸ்ட்டே தண்ணி சேர்க்காத இது பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு சிக்கன் டேஸ்ட் செமையா இருக்கும். பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மசாலாவெல்லாம் ஃபுல்லா அப்ளை ஆயிடுச்சு. இன்னி தண்ணி சேர்த்திக்கலாம். சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம செமி இதா தான் கிரேவி மாரி தான் செய்ய போறோம். ஏன்னா, தோசையில போட்டு செய்றனால. அதுவும் மண் பாத்திரத்தில வைக்கிறனால நம்ம செமி கிரேவியா வச்சோம்னாலுமே, அது ட்ரை ஆகும் கடைசியா. இப்போ பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில மண்பானையில வச்சு பாத்திரத்தில வச்சோம்னா, இந்த மாரி தான் இதாகும். இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். பார்த்தீங்கன்னா, இப்போ கிரேவி கொஞ்சம் தண்ணியாட்ருக்கு. இது நல்லா திக்கா வரணும் நம்மளுக்கு. அப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா திக்கா வந்துருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் இதாகட்டும். இப்போ நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொத்தமல்லி தழைய தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. கிளறி மட்டும் விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி ஆஃப் பண்ணி வச்சுருங்க.
ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இந்த மண் பாத்திரத்தோட சூட்டில் அது சுண்டும். அதனால் அப்படி வச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுங்க ஒரு தோசைக்கல்ல தோசைய நல்லா நைஸா ஊத்திக்கங்க. நீங்க ஊத்தப்பம் மாரி ஊத்தலாம். நம்ம சிக்கன் வந்து எலும்போட போட்டிருக்கிறோம். ஊத்தப்பம் மாரி ஊத்துனீங்கன்னா, அதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாரி நைஸா ஊத்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எலும்பு இல்லாத இதையே செஞ்சீங்கன்னா, நீங்க வந்து ஊத்தப்பம் மாரி ஊத்தி, அதுக்கு மேல கூட போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் தோசைக்கு ஊத்திக்கங்க. மேக்ஸிமம் கடலெண்ணெய், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்த பாருங்க. அப்பதான் தோசை நல்ல மணமா இருக்கும். நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன இது மேல போட்டு அப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சிக்கன் போடுற அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். இத வந்து ஃபுல்லா வர மாரி அப்ளை பண்ணி விட்டுங்க. எல்லா சைடும் வர மாரி. ஓரத்தில மட்டும் வேண்டாம். அப்ளை பண்ணி விட்டு, எண்ணெயெல்லாம் தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. மேல கொத்தமல்லி தழைய லைட்டா தூவி விடுங்க. கொத்தமல்லி தழைய தூவுன பின்னாடி ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. நீங்க நல்லா வெந்த பின்னாடி மடக்கிட்டு தோசைய திருப்பி போட்டு நீங்க பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.